பிளட் ரிலேஷன்ல முதல்ல என்ன ரிலேஷன் அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து தெரியணும். ஸோ அதனால இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. ஃபாதர் சன், அப்பாவோட பையன் அப்படின்னு சொன்னா அது பிரதர். நம்மளோட அப்பாவோட பையன் அப்படின்னா நமக்கு அவங்க யாருதான் வரும்? பிரதர் தானே வரும். ஸோ அதே மாதிரி ஃபாதர்ஸ் டாட்டர்னா சிஸ்டர். மை ஃபாதர்ஸ் ஒன்லி சன், என்னோட அப்பாவுக்கு ஒரே பையன் அப்படின்னு ஒரு பையன் சொல்றான்னா அது அவனை தான் குறிக்கும். இதே என்னோட அப்பாவுக்கு ஒரே பொண்ணுன்னு ஒரு பொண்ணு சொல்றானா அது பொண்ணை தான் குறிக்கும். மை ஃபாதர்ஸ் ஒன்லி சன்னா அது யாரு சொல்றாங்களோ அதே பர்சனை தான் குறிக்கும். ஃபாதர்ஸ் ஃபாதர்னா கிராண்ட் ஃபாதர், அது தெரியும் இல்லையா? ஃபாதர்ஸ் மதர்னா அது யாரு? கிராண்ட் மதர், தாத்தா பாட்டி. ஃபாதரோட பிரதர். இதை மியூட் பண்ணி வைங்கப்பா, யாரும் மியூட் ஆன் பண்ணாதீங்க, மியூட் எடுக்காதீங்க.
ரிலேஷன்ஷிப்போட இது எழுதிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ஒரு 7 சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் அடுத்தது வரும். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஈஸியான ரிலேஷன்ஷிப் தான் இப்ப நான் சொல்லியிருக்கிறது. இந்த இடத்துல ஃபாதர்ஸ் பிரதர், அப்பாவோட கூட பிறந்த தம்பியோ இல்ல அண்ணனோ, அது என்னன்னு சொல்லணும்னா அங்கிள்னு சொல்லணும். அது என்ன வேர்டு யூஸ் பண்ணிக்கணும்னா பேட்டர்னல் அங்கிள். இந்த பேட்டர்னுங்கிற வேர்டு வந்து பாத்தீங்கன்னா அப்பா வழி வரக்கூடிய ரிலேஷன்ஷிப் எல்லாத்துக்கும் இந்த வேர்டு யூஸ் பண்ணுவோம். மேட்டர்னல் அங்கிள் அப்படிங்கறது அம்மா வழி வரக்கூடிய ரிலேஷன்ஷிப் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஃபாதர் கிராண்ட் ஃபாதர்னு சொல்றோம்ல, இதை என்னன்னு கூட சொல்லலாம், பேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் யாரோட சைடோட ரிலேஷன்ஷிப் சொல்லியிருக்கேன், ஃபாதர். ஸோ அதனால இந்த வேர்டு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பேட்டர்னல் அங்கிள், பேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர். ஓகேயா? ஸோ அப்படின்னா வேற இதுலன்னா பேட்டர்னல் கிராண்ட் ஆண்ட் எல்லாம் இருக்கு. ஆக்சுவலா இப்போ தாத்தாவோட தம்பி இருப்பாங்க இல்லையா, அவங்கள என்னன்னு சொல்வீங்க தமிழ்ல? தாத்தாவுக்கு தம்பி இல்ல பாட்டிக்கு சிஸ்டர் அப்படிலாம் இருப்பாங்க. அவங்களையும் பாட்டின்னு தான் சொல்லுவோம், அவங்களையும் தாத்தான்னு தான் சொல்லுவோம். ஆனா இங்க என்ன சொல்லுவோம், கிரேட் கிராண்ட் அங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராண்ட் அங்கிள். ஓகே, கிராண்ட் அங்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ பேட்டர்னல் வந்து அப்பா சைடு உள்ள ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு, மேட்டர்னல் வந்து அம்மா சைடுல உள்ள ரிலேஷன்ஷிப்க்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு. இது நோட் பண்ணியாச்சா எல்லாரும்? அடுத்தது போலாமா? ஓகே, அடுத்தது கசின். கசின் யார சொல்லுவோம்னா அங்கிள் ஆர் ஆன்ட், சன் ஆர் டாட்டர். அது எந்த ஜெண்டரா இருந்தாலும் அது கசின் தான். அது கேர்ளா இருந்தாலும் பாயா இருந்தாலும் கசின் தான் சொல்லுவோம்.
மதர் இன்லா அண்ட் ஃபாதர் இன்லா. ஒய்ஃப் அல்லது ஹஸ்பண்டோட ஃபாதரை ஃபாதர் இன்லான்னு சொல்லுவோம். ஒய்ஃப் அல்லது ஹஸ்பண்டோட மதரை மதர் இன்லான்னு சொல்லுவோம். ஒய்ஃபோட பிரதர் யாருப்பா? ஒய்ஃப் பிரதர் அப்படின்னா அது யாரு? பிரதர் இன் லா. ஒய்ஃப்ஸ் சிஸ்டர் அப்படின்னா சிஸ்டர் இன் லா. ஹஸ்பண்ட்ஸ் சிஸ்டர் அப்படின்னாலும் யாருதான்? சிஸ்டர் இன் லா. ஹஸ்பண்ட்ஸ் பிரதர் பிரதர் இன் லா. சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட் பிரதர் இன் லா. ஓகே, எழுதியாச்சா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதிக்கோங்க, அப்பதான் நம்ம கொஸ்டின்ஸ் போக முடியும். இது நம்ம ரிலேஷன்ஷிப் தான் பார்த்துட்டு இருக்கோம். என்ன ரிலேஷன் வந்தா என்ன பேர் சொல்லணும் அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாமே ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடும். ஏன்னா ஹஸ்பண்டோட பிரதர்னா பிரதர் இன்லா, சிஸ்டர் ஹஸ்பண்ட்னா பிரதர் இன்லா, இதெல்லாம் வந்து நார்மலா சொல்லக்கூடிய ரிலேஷன். நம்ம எப்படி தாத்தா பாட்டி மாமான்னு சொல்றோம், அது மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்லாம் உங்களுக்கு ஈஸியா மைண்ட்ல இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த சம்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்தது இதுல பிரதர் இன்லால 3 சொல்லிட்டேன்ல, சிஸ்டர் இன்லால 2 தான் சொல்லியிருக்கேன். இன்னொரு சிஸ்டர் இன்லா யார சொல்லுவோம்? ஒய்ஃபோட சிஸ்டர், அப்புறம் ஹஸ்பண்டோட சிஸ்டர், பிரதரோட ஒய்ஃப். பிரதரோட ஒய்ஃப் ஒரு சிஸ்டர் இன்லா.
அடுத்தது சிஸ்டர் ஆர் பிரதர்ஸ் சன், நெஃப்யூ. சிஸ்டர் ஆர் பிரதர்ஸ் டாட்டர், niece. son's wife, சன்னோட ஒய்ஃப்னா டாட்டர் இன்லா, மருமகள். ஓகேவா? இதே டாட்டரோட ஹஸ்பண்ட்னா என்னது? சன் இன்லா, மருமகன். இதே இது சன் ஆர் டாட்டர்ஸ், டாட்டர்ஸ் சன் அப்படின்னா என்ன வரும்? சன் ஆர் டாட்டர்ஸ் சன், மகன் அல்லது மகளுடைய பையன் அப்படின்னா அது யாரு? கிராண்ட் டாட்டர். சரி, கிராண்ட் சன். சன்னுனா கிராண்ட் சன், டாட்டர்னா கிராண்ட் டாட்டர். இல்லையாச்சா? சோ இப்போ ஒரு ஃபேமிலி ட்ரீ மாதிரி போட போறேன். அந்த இதுல வந்து நேம் கொடுக்க போறேன் ஒரு ஒரு பர்சனுக்கும். அந்த ஃபேமிலி ட்ரீல யாருக்கு யாரு என்ன ரிலேஷன் வரும் அப்படிங்கறத நீங்க கரெக்டா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே, கவனிங்க. ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில சுரேஷ். நான் வந்து இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டேன்னா அது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மீன் பண்ணும், கப்பிள்ஸ். ஓகேயா? சுரேஷ், அவங்களோட ஒய்ஃப் வந்து கோமதி. ஓகே, இந்த ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கிறது சுரேஷ் அண்ட் கோமதி. இவங்களுக்குள்ள பசங்க. ஸோ இவங்களோட பசங்களை வந்து இந்த மாதிரி அப் டு டவுன் ஆரோ மார்க்ல போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டோம்னா அது வந்து சன் ஆர் டாட்டரை மீன் பண்ணும்னு அர்த்தம். ஓகே, இவங்களுக்கு உள்ள பசங்கள்ல 2 பேரு எடுத்துக்கலாம்.
அதுல ஒருத்தரோட பேர் வந்து என்ன அப்படின்னா ஒரு பாயோட நேம் வந்து ரவி. ஓகேயா? கேர்ள், இவங்களுக்கு ஒரு பொண்ணு, அவங்களுடைய பேர் வந்து சுஜா. ஓகேயா? ரவி மேரீடு, ரவியோடைய ஒய்ஃபோட பேர் வந்து மாலா. சுஜா ஆல்சோ மேரீடு, அவங்களோட ஹஸ்பண்டோட நேம் வந்து மகேஷ். ஓகேயா? சோ இவங்களுக்கு பசங்க இருக்காங்க. சோ அதுவும் 2 போட்டுக்கலாம். அதுல ஒரு தங்க பேரு என்ன அப்படின்னா மீனா, பாபு. இவங்களுக்குள்ள பசங்க அசோக், குணா. இங்க ஜெண்டர் வந்து இதுல நான் மென்ஷன் பண்ண 2மே வந்து பாய் தான். இது ஒரு பாய் ஒரு கேர்ள். ஓகேயா? அடுத்தது கவனிங்க, அப்புறமா எழுதிக்கலாம். நான் சொல்லும் போது கவனிச்சாதான் யாருங்கிறது புரியும். சோ இந்த ஃபேமிலி புரியுதா? சுரேஷ், கோமதி, அவங்களுக்கு 2 பசங்க ரவி அண்ட் சுஜா. ரவியோட ஹஸ்பண்ட், சாரி, ரவியோட ஒய்ஃப் அண்ட் சுஜாவோட ஹஸ்பண்ட். இவங்களுக்குள்ள பசங்க சொல்லிட்டேனா? அடுத்தது கோமதி இருக்காங்கல்ல, கோமதியோட பிரதர். ஓகேயா? கோமதியோட பிரதர் வந்து பாலா. ஓகேவா? சுரேஷ், சுரேஷோட சிஸ்டர். சுரேஷோட சிஸ்டர் ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். சோ அவங்களோட பேர் வந்து என்ன பேர் வச்சுக்கலாம்? ஓகே. அடுத்தது பாபு, பாபுவோட ஒய்ஃப். பாபு மேரீடு, இவங்களோட ஒய்ஃப் செல்வி. ஓகேயா? இப்ப இந்த ஃபேமிலி புரிஞ்சுதா? சரி, இப்ப நான் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கிறேன், எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. அசோக் வந்து சுரேஷ என்னன்னு கூப்பிடுவாரு? அசோக் சுரேஷ என்ன சொல்லி கூப்பிடுவாரு? கிராண்ட் ஃபாதர். கரெக்டா? ஓகே, சரி, ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். மீனாவுக்கும் குணாவுக்கும் என்ன ரிலேஷன்? வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் மீனா அண்ட் குணா? மீனா அண்ட் குணாக்கு என்ன ரிலேஷன்? கசன். எப்படின்னு புரியுதா? மீனாவோட அப்பாவும் சுஜாவும் யாரு? பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்போ ஓகே. அடுத்தது ரவி அசோக் என்னன்னு சொல்லி கூப்பிடுவாரு? ரவி அசோக என்னன்னு சொல்வாரு? ரவி அசோக் என்னன்னு சொல்வாரு? ரவி வந்து ரவியோட சிஸ்டர் சுஜா. ரவியோட சிஸ்டர் சுஜாவோட பையன் தானே அசோக்கு. ஓகேயா? அப்ப ரவிக்கு சிஸ்டரோட பையன். சிஸ்டரோட சன்னுனா என்ன ரிலேஷன் சொன்னோம்? நெஃப்யூ. ஓகேவா? சன்னு சொல்லக்கூடாது. ரவியோட சிஸ்டரோட பையன் அப்படின்னா
அப்ப ரவிக்கு அது என்ன வேணும்? நெஃப்யூ வேணும். ஓகேவா? அடுத்தது மீனா சுஜாவை என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க? மீனா சுஜாவை என்ன சொல்லி கூப்பிடுவாங்க? மீனா சுஜா யாருன்னா மீனாவோட அப்பா கூட பிறந்த சிஸ்டர் இல்லையா? ஃபாதரோட சிஸ்டர் என்னன்னு சொல்லுவோம்? ஆண்ட். அது என்ன ஆண்ட்னு சொல்லணும்? பேட்டர்னல் ஆண்ட். அப்பா வழி சொந்தத்துக்கு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? பேட்டர்னல் ஆண்ட். ஓகே, அடுத்தது ரவி மகேஷ் என்னன்னு சொல்லி கூப்பிடுவாரு? ரவி வந்து மகேஷ் என்னன்னு சொல்லுவாரு? பிரதர் இன்லா. ஏன்னா ரவியோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட் தானே மகேஷ். அப்ப இது வந்து என்ன ரிலேஷன்? பிரதர் இன்லா. ஓகே, அடுத்தது சுஜா மாலாவை என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க? சுஜா வந்து மாலாவை என்னன்னு சொல்லுவாங்க? சிஸ்டர் இன்லா. ஏன்னா சுஜாவோட பிரதரோடைய ஒய்ஃப் தான் யாரு? மாலா. சோ அப்ப சிஸ்டர் இன்லா. ஓகே, அடுத்தது கோமதி. கோமதி வந்து மாலாவை என்னன்னு சொல்லுவாங்க? கோமதி மாலாவை என்னன்னு சொல்லுவாங்க? டாட்டர் இன்லா. ஏன்னா கோமதியோட பையன் ரவி, பையனோட ஒய்ஃப். சோ அப்படின்னா என்ன வரும்? டாட்டர் இன்லா. ஓகே, அடுத்தது சுரேஷ் மகேஷ் என்னன்னு சொல்லுவாரு? சன் இன்லா. ஓகேவா? சுரேஷ் வந்து மகேஷ் என்னன்னு சொல்லுவாரு? சன் இன்லா. ஏன்னா சுரேஷோட பொண்ணு தானே சுஜா, சுஜாவோட ஹஸ்பண்ட், மகளுடைய கணவர். சோ அதனால இது மாப்பிள்ளைன்னு வருமா? அதனால என்னது? சன் இன்லா, மருமகன். ஓகே, அடுத்தது சுஜா தேவிய என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க? சுஜா தேவிய என்னன்னு சொல்லுவாங்க? சுஜாவோடைய அப்பாவோட சிஸ்டர் தானே தேவி. அப்ப பேட்டர்னல் ஆண்ட். ஓகே, அடுத்தது ரவி கோமத் ரவி வந்து பாலாவை என்னன்னு சொல்வாரு? ரவி பாலாவை என்ன சொல்லி கூப்பிடுவார்? ரவியோட அம்மா கோமதி, கோமதியோட பிரதர் தான் பாலா. சோ அப்ப மேட்டர்னல் அங்கிள். ஓகே, மேட்டர்னல் அங்கிள். ஓகே, அடுத்தது சுஜா பாபுவை என்னன்னு சொல்லுவாங்க? சுஜா பாபு என்னன்னு சொல்லுவாங்க? நெஃப்யூ. சுஜாவோட பிரதருடைய பையன், சோ நெஃப்யூ. இதே சுஜா வந்து மீனாவை என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா என்ன சொல்லணும்? நீஸ். பிரதரோட டாட்டரை வந்து நீஸ்னு சொல்லுவோம். பிரதரோட டாட்டர் என்னன்னு சொல்லுவோம்? நீஸ். வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் மாலா அண்ட் மகேஷ்? இது யாராவது சொல்ல முடியுமா? நீங்க தமிழ் ரிலேஷன்ஷிப் எல்லாம் எடுக்கக்கூடாது. அதுல எல்லாம் வந்து சிஸ்டர் அல்லது பிரதர் வரும், அப்படி எடுக்கக்கூடாது. ஆஹ் இப்ப மாலாவுக்கும் மகேஷ்க்கும் என்ன ரிலேஷன்? மாலாவுக்கு மகேஷ் யாரு? சிஸ்டர் இன்லாவோட ஹஸ்பண்ட், அப்படிதானே? மாலா வந்து சுஜாவை சிஸ்டர் இன்லான்னு சொல்லுவாங்க. சிஸ்டர் இன்லாவோட ஹஸ்பண்ட என்னன்னு சொல்லணும்? சிஸ்டர் இன்லாவோட ஹஸ்பண்ட என்னன்னு சொல்லணும்னா பிரதர் இன்லான்னு தான் சொல்லணும். பிரதர் கிடையாது, பிரதர் இன்லா. ஓகேவா? அதுல எழுதிக்கோங்க. கடைசியா 24 பாயிண்ட்ஸ் எழுதிருக்கீங்களா? 25th பாயிண்டா எழுதிக்கோங்க. சிஸ்டர் இன்லாவோட ஹஸ்பண்ட் வந்து பிரதர் இன்லா.
அப்ப பிரதர் இன்லாவோட ஒய்ஃப் யாரு? சிஸ்டர் இன்லா. அவ்வளவுதான். What is the relation between Mala and Selvi? Mala and Selvi. Daughter in law and mother in law. ரெண்டு பேரோட ரிலேஷன் கேக்குறேன். மாலா வந்து மதர் இன் லா, செல்வி யாரு? டாட்டர் இன் லா. ஓகே, இது கிளியரா புரிஞ்சுச்சா? ரிலேஷன்ஷிப் என்னன்னு புரிஞ்சுச்சா? இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்போ கொஸ்டின்ஸ் மாடல்ஸ் போலாமா? இதுல நிறைய மாடல் வந்து மொத்தம் 4 மாடல் சொல்லியிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் மாடல் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பர்சனோட நேம ஆல்பபெட் லெட்டர்ஸ்ல சொல்லி கொடுப்பாங்க. அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். A is mother of B. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கோங்க. C is son of A. D is brother of E. E is daughter of B. Find out. Who is A to A of E? கொஸ்டின் எழுதியாச்சா? இப்ப இந்த மாதிரி சம் வரும்போது நம்ம போடுறப்போ ஒரு டயக்ராம் மாதிரி வரையணும். ஃபேமிலி ட்ரீ மாதிரி போடணும். சரியா? அப்படி போடுறப்போ இந்த சிம்பிள்ஸ் பாருங்க. ஃபாதர், மதர், டாட்டர், சன் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள். ஆரோ மார்க் வந்து அப் டு டவுன் போடுங்க. மேல ஃபாதர் இருக்கணும், கீழே சன். ஓகே, மதரா இருந்தா மேல மதர், கீழே வந்து டாட்டர், இந்த மாதிரி போடலாம். ஸோ இப்ப பேர் கப்பிள்ஸ்னா இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டுக்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம்.
ஓகேயா? சிஸ்டர் பிரதர்னா இந்த மாதிரி சிங்கிள் ஏரோ போட்டுக்கலாம், சிஸ்டர் ஆர் பிரதர். சோ அதே மாதிரி அங்கிள் ஆண்ட்னா கிராஸா இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டுக்கலாம். ஆண்ட் ஆர் அங்கிள் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டுக்கலாம். இப்போ இதுல உங்களுக்கு ஜெண்டர் சம்டைம்ஸ் ஏதாவது கண்டுபிடிக்க தெரியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க பிளஸ் மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? பிளஸ்னா யார மீன் பண்ணும்? பிளஸ் அப்படிங்கிறது வந்து மேல் ஜெண்டர், மைனஸ் வந்து யாரு? ஃபீமேல். இத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இதுல எந்த கன்ஃபியூஷனும் வராதுல. பிளஸ் மைனஸ்ல ஏதாவது கன்ஃபியூஷன் வருமா? பிளஸ்னா மேல், மைனஸ்னா ஃபீமேல். ஓகே, இப்ப இதை எப்படி போடணும், இந்த சம்ம எப்படி சால்வ் பண்றதுன்னு பாருங்க. ஒரு டைம்லயே ஆன்சர் கிளியரா கொண்டு வரணும். ஒரு டைம் தப்பா போட்டுட்டு ஆமா போட்டுட்டேன் மறுபடியும் போடுறேன் அப்படின்னு போடக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம்லயே கிளியரா கொண்டு வரணும். கவனிங்க, ஏ இஸ் மதர் ஆஃப் பி. இதுல யாரு மதர், ஏயா பியா? ஏ இஸ் மதர் ஆஃப் பி. அப்ப மதர் யாரு? ஏ. இங்க என்ன சிம்பிள் போட்டுக்கலாம்? மைனஸ். இதுக்கு கீழே போட்டு இங்க யார போட்டுக்கிறேன்? பி. பியோட ஜெண்டர் இந்த லைன்ல இருக்கா? ஃபர்ஸ்ட் லைன்ல ஏ இஸ் மதர் ஆஃப் பின்னு தானே இருக்கு. ஆனா பியோட ஜெண்டர் இங்க இருக்கா? இல்ல. அந்த பிங்கிறவங்க டாட்டராவும் இருக்கலாம், சன்னாவும் இருக்கலாம். புரிஞ்சுச்சா? அடுத்தது டி இஸ் பிரதர் ஆஃப் இ. அது எங்க போடுறது? இப்ப நம்ம எழுதி இருக்கிற ஏக்கும் பிக்கும் சம்பந்தப்பட்ட ஏதாவது சென்டென்ஸ் இருங்க, அதை ஃபர்ஸ்ட் எடுங்க. செகண்ட் சென்டென்ஸ் வந்து டி அண்ட் இ பத்தி சொல்றாங்க, நம்ம இதை இது கூட கனெக்ட் பண்ண முடியாது. தேர்ட் சென்டென்ஸ் இருக்கு பாருங்க, இது இ தானே சொன்னேன். இ இஸ் டாட்டர் ஆஃப் பின்னு இருக்கா? ஓகேயா? இப்ப இதை முதல்ல போட்டுட்டு அப்புறம் இங்க வரலாமா? சோ இ இஸ் டாட்டர் ஆஃப் பி. அப்ப நான் பிக்கு கீழே போட்டுட்டு இங்க யார போட்டுடலாம்? இ. சோ இக்கு என்ன சிம்பிள் போடணும்? மைனஸ். இந்த சென்டென்ஸ்லயும் நமக்கு பியோட ஜெண்டர் என்னன்னு தெரியவே இல்லை. இது அப்பாவாவும் இருக்கலாம் அம்மாவாவும் இருக்கலாம் ஈக்கு. அப்படித்தானே? கரெக்டா? இப்ப இதுல 3 ஜெனரேஷன் சொல்றோம். ஏ வந்து இ என்னன்னு சொல்லுவாங்கப்பா? கிராண்ட். ஏ கிராண்ட் டாட்டர்னு சொல்லுவாங்க. இ வந்து ஏ என்னன்னு சொல்லுவாங்க? கிராண்ட் மதர்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பி தான் யாருன்னு தெரியல இன்னும். ஓகே, அடுத்தது டி இஸ் பிரதர் ஆஃப் இ. அப்ப இந்த இடத்துல ஒரு சிம்பிள் இப்படி போட்டுட்டு இங்க டி போட்டுடலாமா? டிக்கு என்னது? பிளஸ். டி வந்து யாரு? பிரதர். யாரோட பிரதர்? ஈயோட பிரதர். இப்ப இவ்வளவுதான், இந்த ஃபேமிலி முடிஞ்சிருச்சு. ஃபைண்ட் அவுட் ஹூ இஸ் ஏ ஆஃப் இ. ஏ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ஓ, அதை விட்டுட்டேனா? ஓகே. சி இஸ் சன் ஆஃப் ஏ. ஓகே, ஏயோட சன் ஒருத்தர் இருக்காரு, அவர் யாரு? சி. சி. சி வந்து ஏயோட சன். அப்போ இந்த சியும் பியும் யாரு? பிரதர் ஆர் சிஸ்டர்ஸா இருக்கலாம், இல்ல பிரதர் அண்ட் பிரதராவும் கூட இருக்கலாம். சிக்கு என்ன சிம்பிள் போடணும்? பிளஸ். ஓகே, சி வந்து ஜெண்டர் யாரு? மேல். ஓகே, இப்ப என்ன கேள்வி? ஹூ இஸ் ஏ ஆஃப் இ. கேள்வி என்ன? ஏக்கு இ யாருன்னு கேக்குறாங்களா, இல்ல இக்கு ஏ யாருன்னு கேக்குறாங்களா? ஹூ இஸ் ஏ ஆஃப் இ அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி லாஸ்டா வரக்கூடிய லைன் சில கொஸ்டின்ல இப்படி கொடுத்துருப்பாங்க. ஹூ இஸ் ஏ ரிலேட்டட் டு இ இப்படி கொடுத்துருப்பாங்க. இல்ல இ ரிலேட்டட் டு ஏ. டூ வச்சு கேட்டிருக்கலாம், இல்ல ஆஃப் வச்சும் கேட்டிருக்கலாம். ஓகேவா?
சோ நமக்கு வந்து யாரு யாருடைய ரிலேஷன் அப்படிங்கறத கிளியரா புரிஞ்சுக்கணும். இதுல வந்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஆம், இதோட ஆன்சர் வந்து கிராண்ட் மதர். அப்ப என்ன கேக்குறாங்க சொல்லுங்க. ஏக்கு ஈ யாரா இல்ல ஈக்கு ஏ யாரா? இப்படிதான் பார்க்கணும். இங்க இருந்து ரிவர்ஸ்ல இதேதான் டூ வச்சு வரதும். இ ஏ என்னன்னு சொல்வாரு, ஏ இ என்னன்னு சொல்வாரு. இந்த மாதிரி ஆஃப் வந்தாலும் டூ வந்தாலும் கடைசி பர்சன் ஃபர்ஸ்ட் பர்சனை என்ன சொல்வாருன்னு தான் நீங்க பார்க்கணும். ஓகேயா? சோ அப்ப இ வந்து ஏ என்னன்னு சொல்லுவாங்க, இ வந்து ஏ கிராண்ட் மதர். இப்ப இந்த கொஸ்டின் ஆன்சர் என்ன? கிராண்ட் மதர். தமிழ்ல தான் நான் சொல்றேன் கொஸ்டின். நேத்தே சொன்னேன்லப்பா, இது இங்கிலீஷ்ல தான் படிக்கணும் கம்பல்சரின்னு சொல்லிட்டேன். சோ மறுபடியும் தமிழ் கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றது? ஈக்கு ஏ என்ன உறவு அப்படின்னு வரும். எழுதியாச்சா? இது புரிஞ்சுதா? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இது என்ன கிராண்ட் மதர், மேட்டர்னலா பேட்டர்னலா? அப்படி கேட்டா என்ன சொல்றது? ஈக்கு ஏ வந்து கிராண்ட் மதர் கன்ஃபார்ம். ஒருவேளை அது மேட்டர்னல் அல்லது பேட்டர்னல் கேட்டா எப்படி சொல்றது? அது நம்ம சொல்ல முடியாதே. ஏன்? பி வந்து அப்பாவா அம்மாவானே தெரியாது. சோ அதனால இந்த கொஸ்டினை வெறும் கிராண்ட் மதர்னு மட்டும்தான் சொல்ல முடியும். புரியுதா? ஈ லேடி தான். ஈ வந்து கிராண்ட் டாட்டர். அம்மா பாட்டியா அப்பா பாட்டியா? ஈக்கு ஏ பாட்டி. அம்மா வழி பாட்டியா அப்பா வழி பாட்டியா? அது தெரியணும்னா பி யாருன்னு தெரியணும். ஏன்னா பியோட அம்மா தானே ஏ. புரியுதா? பி யாருன்னு நமக்கு குடுக்கல. சோ அதனால வெறும் கிராண்ட் மதர் மட்டும் தான் சொல்ல முடியும். அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்றேன். இதை நல்லா கவனிங்க. புரியாதவங்க இதை நல்லா கவனிங்க. ஒவ்வொரு கொஸ்டினா கவனிக்க கவனிக்க தான் புரியும். என்ன ஸ்டெப் ஏன் போடுறோம், எந்த இடத்துல ஏன் இது வருது அப்படிங்கறத நல்லா ஆழமா கவனிங்க. அப்பதான் புரியும். கொஸ்டினை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க.
ஓகே, இந்த கொஸ்டின்ல முதல்ல ஒரு ஃபேமிலி ட்ரீ மாதிரி வரையலாம். பி இஸ் ஃபாதர் ஆஃப் டி. இந்த இடத்துல வந்து எனக்கு பேசிக்கு எதுவுமே புரியலன்னு சொல்றவங்க நல்லா கவனிங்க. இதுல வந்து யாரு ஃபாதர் அப்படிங்கறதுலயே கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது. பி தான் ஃபாதர். இஸ் பி இஸ் ஃபாதர். யாரோட ஃபாதர்? டீயோட ஃபாதர். அப்போ பி நான் இங்க எழுதிக்கிறேன். அவங்களுக்கு மேல சிம்பிள் என்ன போட்டுக்கிறேன்? பிளஸ். பிளஸ் வந்தா மேல். ஓகேயா? ஃபாதர் தானே இவரு. ஸோ ஆரோ மார்க் கீழே ஆரோ மார்க் அவருடைய பையனா இல்ல பொண்ணா யாரா இருக்கலாம்? டி. ஓகேயா? டீயோட அப்பா தான் பி. இப்ப இந்த சென்டென்ஸ் வரைக்கும் நமக்கு ஜெண்டர் வந்து பி மட்டும்தான் ஃபாதர்னு தெரியும். டி வந்து சன்னா டாட்டரான்னு தெரியாது. அடுத்த லைன், டி இஸ் டாட்டர் ஆஃப் எம் அப்படின்னு இருக்கா? அப்ப டி வந்து டாட்டர்னு சொன்னதுனால டீயோட ஜெண்டர் என்ன? மைனஸ். யாரோட டாட்டர்? எம் ஓட டாட்டர். அப்ப எம் இங்க போட்டுட்டு சோ இந்த மாதிரி ஆரோ மார்க் போடுறேன். அப்ப இந்த இடத்துல சொல்லாமலேயே நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிடும். டி வந்து பி அப்பான்னு சொல்றாரு, ஆனா அதே டி எம் உடைய பொண்ணு. அப்ப பிக்கும் எம்க்கும் என்ன ரிலேஷன்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க ரெண்டு பேரும் பேர். ஓகேவா? சோ இவங்க வந்து ஜெண்டர் ஃபீமேல். அடுத்தது எம் இஸ் டாட்டர் ஆஃப் கே. ஓகே, இதை நான் கீழே வரைஞ்சுக்கிறேன். எம் இஸ் டாட்டர் ஆஃப் கே அப்படின்னா கே இங்க போட்டலாமா? கே இப்படி போட்டுட்டு இதுல போட்டுக்கிறேன். அப்ப கே வந்து எம்முக்கு என்ன வேணும்? ஃபாதரா இல்ல மதரா? அது கொடுக்கல நமக்கு ஜெண்டர். இந்த இடத்துல கேக்கு என்னன்னு என்ன செய்யாது, தெரியாது. ஓகேவா? கேள்வி என்ன? ஹவ் இஸ் பி ரிலேட்டட் டு கே? அப்ப இது எப்படி நீங்க எடுக்கணும்? கே பி என்னன்னு சொல்லுவாரு? ரிவர்ஸா எடுக்க சொல்லியிருக்கேன். ஓகேவா? கே பி என்ன சொல்லி கூப்பிடுவாரு? கே உடைய பொண்ணு எம், எம்மோட ஹஸ்பண்ட் பி. அப்ப இவங்க என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க? சன் இன் லா. பொண்ணோட ஹஸ்பண்ட், சோ சன் இன் லா. ஓகேயா? புரிஞ்சுச்சா? இதுல இன்னும் யாருக்காவது புரியாம இருந்தா கேளுங்க. இங்கிலீஷ்ல இருக்கிற சென்டென்ஸ புரிஞ்சுக்க முடியலையா இல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றது புரியலையா? சரி கவனிங்க, எக்ஸ்பிளைன் பண்றது. பி இஸ் ஃபாதர் ஆஃப் டீன்னு சொல்றோம்ல. இந்த புரியலன்னு சொல்றவங்கள நான் கேட்கிற கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் நீங்க ரிப்ளை பண்ணணும். பி இஸ் ஃபாதர் ஆஃப் டி. ஓகேவா? இதுல யாரு ஃபாதர்? பியா டியா? பி தானே ஃபாதர். அப்ப நான் முதல்ல பியை எழுதி அவருக்கு கீழே ஒரு ஆரோ மார்க் போடுறேன்ல. ஏன் இதை போடுறேன்? இது எதுக்காக போடுறோம்? ஏன்னா ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப்க்கு இந்த மாதிரி ஆரோ மார்க் போடுங்க நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். அது கவனிச்சிங்களா எல்லாரும்? ஓகேயா? சோ அப்போ பி இஸ் ஃபாதர் ஆஃப் டீனா பி அவருக்கு கீழே ஒரு ஆரோ மார்க் போட்டு டி இவரோட பையன் அல்லது பொண்ணு அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி டவுன் ஆரோ போடுறோம். இது புரியுதா? இந்த ஸ்டெப் புரியுதா? போட்டுட்டதுக்கு அப்புறமா பி வந்து ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டதுனால பியோட ஜெண்டர் நமக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. அவர் ஒரு மேல். மேல் ஜெண்டர் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன சிம்பிள் போடணும்னு சொன்னேன்? பிளஸ். அதனாலதான் பிக்கு மேல பிளஸ் சிம்பிள் போடுறேன். பிளஸ் வந்தா மேல் அப்படின்னா பிளஸ் போடுங்கன்னு சொன்னேன். மைனஸ் வந்தா ஃபீமேல் போடுங்கன்னு சொன்னேன். இந்த அப் டு டவுன் ஆரோ மார்க் போட்டா அது ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப்க்கு போடுங்க. இப்படி சிம்பிள் போட்டா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு போடுங்க.
ஓகே, வெறும் சிங்கிள் ஆரோ போட்டா அது பிரதர் சிஸ்டருக்கு போடுங்க அப்படின்னு சொன்னேன். சோ அதுதான் இங்க போட்டுட்டு இருக்கேன். பி இஸ் ஃபாதர் ஆஃப் டி. அப்ப டி வந்து இங்க போட்டுட்டேன். பி வந்து ஃபாதர், சோ அதனால பிளஸ் சிம்பிள் அவருக்கு. அடுத்தது டி இஸ் டாட்டர் ஆஃப் எம் அப்படின்னா டி வந்து டாட்டர், அவங்களோட ஜெண்டர் தெரிஞ்சிருச்சு, அதனால மைனஸ். ஓகேயா? அடுத்தது இந்த இடத்துல பாருங்க, டி இஸ் டாட்டர் ஆஃப் எம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? டி வந்து எம்மோட டாட்டர். அப்ப எம் போட்டு அவங்களுக்கும் கீழே இப்படி ஆரோ மார்க் போடுறேன். எம்மோட டாட்டர் தான் டி. ஆனா அதே சமயம் பி அப்படிங்கிறவர் டீயோட ஃபாதர். அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் தான் இருக்கணும்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ரெண்டு பேருமே இவங்கள பொண்ணுன்னு சொல்றாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் யாரு? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இதுல இவர் தான் ஹஸ்பண்ட், இவங்க யாரு? ஒய்ஃப். இது புரிஞ்சுதா? இதுவரை நான் சொன்னது புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்க. சரி, இப்ப அடுத்தது என்ன இருக்கு? இது வரைக்கும் நம்ம போட்டோமா? எம் எம் இஸ் டாட்டர் ஆஃப் கே அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துலதான் எம் இருக்காங்க. இவங்க கே ஓட டாட்டர். எம் வந்து டாட்டர், எம் இஸ் டாட்டர். இது வந்து இவங்கள மீன் பண்ணும். யாரோட டாட்டர்னா கே ஓட டாட்டர். அப்ப எம்முக்கு மேல ஒரு ஆரோ மார்க் போட்டு கே போட்டுக்கலாம். இதுக்கு உள்ள டயக்ராம இங்க பாத்துக்கோங்க, அதேதான் இங்கேயும் இருக்கு. சோ எம்முக்கு மேல ஒரு ஆரோ மார்க் போட்டு கே போட்டுக்கலாம். கேயோட பொண்ணு தான் எம். கேயோட பொண்ணு எம், எம்மோட ஹஸ்பண்ட் பி, பி எம் ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரே ஒரு பொண்ணு டி. சோ இதான் ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில இவங்க யாரு? கிராண்ட் ஃபாதரா இருக்கலாம் அல்லது கிராண்ட் மதரா இருக்கலாம். ஏன்னா கேயோட ஜெண்டர் நமக்கு கொடுக்கல, இவங்க ஃபீமேலா மேலா அப்படின்னு சொல்லி கொடுக்கல. கேள்வி என்ன? ஹவ் இஸ் பி ரிலேட்டட் டு கே? ஓகேவா? கே பி என்னன்னு சொல்வாரு. நான் என்ன சொல்றேன்னா, டூக்கு அப்புறம் என்ன லெட்டர் வருதோ அவங்க முன்னாடி இருக்கிற பர்சனை என்ன சொல்லி கூப்பிடுவாங்கன்னு யோசிங்க. சோ கே பி என்னன்னு சொல்வாரு. இங்க கே இங்க இருக்காங்க, இவங்க பி என்னன்னு சொல்லுவாங்க? பி அப்படிங்கிறது அவங்க பொண்ணுடைய ஹஸ்பண்ட் தானே. சோ சன் இன் லா. ஆன்சர் வந்து சன் இன் லா. அடுத்த கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க.
என்ன ஆன்சர்? ஹூ இஸ் ஏ டு இசட்? அப்ப நீங்க எப்படி யோசிக்கணும்னா இசட் ஏ என்னன்னு சொல்லி கூப்பிடுவாரு. ஏ வந்து கிராண்ட் சன்னா, இசட் கிராண்ட் சன்னா? ஒரு ஆன்சர் டிஃப்ரெண்டா வந்திருக்கு. டேட்டா இன்சபிஷியன்ட் அப்படின்னு ஒரு ஆன்சர் வந்திருக்கு. சரி கவனிங்க என்ன ஆன்சர்னு பார்க்கலாம். ஏ இஸ் சன் ஆஃப் கியூ. இல்ல யாரு சன்? ஏ தானே சன். யாரோட சன்? கியூ. இப்ப கியூ போட்டுட்டு கீழே போட்டு ஆரோ மார்க்ல ஏ போடுறேன். ஏக்கு நேரா தான் பிளஸ் சிம்பல் போட்டுக்க போறேன், ஏன்னா ஏ தான் இதுல சன். ஓகேவா? அடுத்தது கியூ அண்ட் ஒய் ஆர் சிஸ்டர்ஸ். அப்ப கியூவோட ஜெண்டர் என்னப்பா? மைனஸ். அப்ப கியூ வந்து ஏக்கு என்னப்பா வேணும்? நான் கேக்குற கொஸ்டின் ஆன்சர் ரிப்ளை பண்ணுங்கப்பா. ஏ கியூ ஏக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? மதர். ஓகே. சோ கியூவும் யாரும் சிஸ்டர்ஸ்? ஒய். அப்ப ஒரு சிங்கிள் ஆரோ போட்டு இப்படி போட்டுக்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் யாரு? சிஸ்டர்ஸ். ஓகே. அடுத்தது இசட் இஸ் மதர் ஆஃப் ஒய். ஒய்யோடுக்கு ஒரு மதர் இருக்காங்க. சோ அவங்க யாரு? இசட். சோ இப்படி போட்டுக்கிறேன். எம் சரி இசட். இசட் வந்து யாரு? ஒய்யோட மதர். அப்ப அவங்க யாருக்கும் மதர் தான்? கியூக்கும் மதர் தான். இவங்களோட ஜெண்டர் என்ன? மைனஸ். சோ இசட் வந்து ரெண்டு பசங்க கியூ அண்ட் ஒய் ரெண்டுமே வந்து இசட் உடைய பொண்ணுங்க தான். ஓகே. அடுத்தது பி இஸ் சன் ஆஃப் இசட். அப்ப இவங்களுக்கு ஒரு சன் இருக்காங்க, அவங்க யாரு? பி. இவங்க ஜெண்டர் என்ன? மேல். ஓகே. அப்ப இதுல கவனிங்க, பி வந்து ஒய்க்கு என்னப்பா வேணும்? பிரதர். ஏன்னா இசட்டோட பசங்க தான் மூணு பேருமே. அப்ப ஒய்க்கு பி பிரதர், அட் த சேம் டைம் கியூக்கும் பி என்னதான்? பிரதர் தான். ஓகே. கொஸ்டின் நான் என்ன கேட்டேன்? ஹூ இஸ் ஏ டு இசட்? இசட் வந்து ஏ என்ன சொல்லி கூப்பிடுவாங்க, அதான் கொஸ்டின். ஓகேவா? இசட் வந்து இந்த இடத்துல யாரு? கிராண்ட் மதர். சோ இசட் ஏ என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க? கிராண்ட் சன். ஓகே அவ்வளவுதான். இந்த மாடல் இவ்வளவுதான் வரும், இப்படிதான் வரும். இது வந்தா போட்டுடலாமா? அடுத்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க, ஆன்சர் எனக்கு கரெக்டா ரிப்ளை பண்ணும்.
இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. கொஸ்டின் என்னன்னா ஏ ரிலேட்டட் டு டி, டி வந்து ஏ என்னன்னு சொல்லி கூப்பிடுவாரு, அதுதான் கொஸ்டின். ஓகேயா? சோ கவனிங்க, ஆன்சர் என்ன வரும்னு பார்க்கலாம். ஏ இஸ் சிஸ்டர் ஆஃப் பி. இல்ல யாரு சிஸ்டர்? ஏ, அப்படிதானே? அப்ப ஏ வந்து மைனஸ் சிம்பல், ஏ வந்து யாரோட சிஸ்டர்? பி ஓட சிஸ்டர். நான் இப்படி போட்டுக்கிறேன். இப்ப பி வந்து யாருன்னு நமக்கு தெரியுமா? பி யாருன்னு தெரியாது. அவங்க வந்து சிஸ்டராவும் இருக்கலாம், பிரதராவும் இருக்கலாம் ஏக்கு. ஓகேவா? அடுத்தது சி இஸ் மதர் ஆஃப் பி. இப்ப மேல ஒரு ஆரோ மார்க் போட்டுட்டு, சோ இதுல வந்து சி போட்டுக்கலாமா? சி வந்து யாரு? மதர். யாரோட மதர்? பியோட மதர். ஆனா அவங்க யாருக்கும் மதர் தான், ஏக்கும் மதர் தான். ஓகேயா? அடுத்தது டி இஸ் ஃபாதர் ஆஃப் சி. சோ இன்னொரு ஆரோ மார்க் மேல போடுவோம், அதுல யார போடுவோம்? டி. டி வந்து யாரு? ஃபாதர். யாரோட ஃபாதர்? சி. இங்க சிம்பல் வந்து பிளஸ். இ இஸ் மதர் ஆஃப் டி. இன்னொரு ஜெண்டர் போது அதுக்கும் மேல யார போட்டுடலாம்? இ. இ வந்து யாரு? மதர். மதர் ஆஃப் டி. ஓகே, நமக்கு கொஸ்டின் என்ன? தென் ஹவு இஸ் ஏ ரிலேட்டட் டு டி? ஏ ரிலேட்டட் டு டி. டிக்கு ஏ என்ன வேணும், அதான கொஸ்டின். டியோட ஜெண்டரும் இருக்கு, ஏயோட ஜெண்டரும் இருக்கு. டியோடைய பொண்ணு சி, அவங்களுடைய பொண்ணு தான் ஏ. அப்ப இது என்னது? கிராண்ட் டாட்டர். இதுல 2 சம் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், எழுதிக்கோங்க. அது நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது போட்டுவாங்க.
ஓகே, புரிஞ்சிச்சுன்னா ஓகே, பட் அவசரப்படாதீங்க, இந்த டாபிக் இன்னும் முடியல. சரியா? இது வந்து ஃபர்ஸ்ட் மாடல் தான். கடைசியா நான் முடிச்சுட்டேன் அப்படி சொல்லுவேன்ல, அப்போ வந்து நீங்க ஓகே எனக்கு இந்த டாபிக் நல்லா புரியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே. ஃபர்ஸ்ட் மாடல் கிளியரா எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? ஓகே தானா? ஃபர்ஸ்ட் சம் வந்து நீங்க ஏ அண்ட் பி ஆர் பிரதர்ஸ், சி அண்ட் டி ஆர் சிஸ்டர்ஸ், ஏ சன் டி, ஏ அது கரெக்டா எழுதிக்கோங்க. அப்போஸ்ட்ரோபி ஏ சன் டி இஸ் பிரதர் ஆஃப் இ. ஏயோட பையன் டி வந்து ஈயோட பிரதர். இந்த டேட்டா இன்சபிஷியன்ட் ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்கப்பா. அது எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து எந்த ரிலேஷன்ஷிப்னே கரெக்டா சொல்ல முடியல, அதுக்கான கிளியரான டேட்டா அவங்க கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல நாம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அவங்க அங்கிளா இருக்காங்களா இல்ல ஃபாதரா இருக்காங்களா அங்கிளா இருக்காங்களா, என்ன ரிலேஷன்ல வராங்க அப்படிங்கறதே கன்ஃபார்மா தெரியல அப்படின்னா டேட்டா இன்சபிஷியன்ட் போடலாம். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் மாடல் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் மாடல் ஒரே நாள்ல முடிச்சிட்டோம். ஓகே, அடுத்த மாடல் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். அது வந்து
இந்த சிம்பிள்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பிளஸ் மைனஸ் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அந்த மாதிரி பேஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அதை சிம்பிள்ல கொடுத்துருப்பாங்க, அதை நாம டயக்ராமா வரைஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஓகேயா? சோ அந்த மாடலை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சயின்ஸ் எல்லாரும் படிச்சீங்களா? நேத்து உள்ள கெமிஸ்ட்ரி படிச்சு முடிச்சிட்டீங்களா? கோல்டு 18 கேரட்னா எத்தனை பர்சன்டேஜ் கோல்டு இருக்கும்? 75%. ஓகே. ஃபார் ஹார்ட்னஸ் ஆஃப் அயன், இரும்போட கடினத்தன்மைக்காக எது சேர்க்கப்படுகிறது? இரும்பு வந்து சாஃப்டா இருக்கும், அது வந்து நம்ம ஹார்டா மாத்துறதுக்கு அது கூட எது சேர்க்கிறோம்? காப்பரா? காப்பரா சொன்னேன் நானு. கார்பன். கார்பன் சேர்த்தாதான் அது வந்து ஹார்டா மாறும். கோல்டுக்கு தான் எது வரும்? காப்பர். இரும்புக்கு வந்து கார்பன் வரும். ஓகேவா? எனி மெட்டல் வித் மெர்குரி, அதுக்கு என்ன பேரு? எனி மெட்டல் தட் மிக்ஸ்டு வித் மெர்குரி, அதுக்கு என்ன பேரு? அமால்கம். ஓகேவா? அமால்கம்னு சொல்லுவோம். பிராஸ், BRASS, இதுனா என்னென்ன மிக்சர் சேர்ந்தது? காப்பர் பிளஸ் ஜிங்க். பிரான்ஸ்னா கரெக்டா சொல்றீங்களா மாத்தி சொல்றீங்களா? காப்பர் பிளஸ் டின்னா எது? பிரான்ஸா பிராஸா? பிராஸ்ல வந்து காப்பர் பிளஸ் ஜிங்க். ஓகேவா? அடுத்தது பிபி பிளஸ் லெட், இது எதோட மிக்சர்? பிபி பிளஸ் எஸ்என். லெட் பிளஸ் டின், இது எதோட மிக்சர்? இதுக்கு பேர் என்ன? இந்த அலாய்க்கு பேர் என்ன? இது எதுல யூஸ் ஆகும்? ஃபியூஸ் ஒயர்ல யூஸ் ஆகும். ஃபியூஸ் ஒயர் சொல்லும் போது நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதோட மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்னு சொன்னோம்? லோ மெல்டிங் பாயிண்ட். ஓகே, ஃபியூஸ் ஒயரோட மெல்டிங் பாயிண்ட் வந்து லோ மெல்டிங் பாயிண்ட். ஓகே. ஓகேப்பா. ஸோ மீதி உள்ளதை நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.